வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு க்ரீட்டிங் கார்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 2 பேப்பர் தேவைப்படும். க்ரீட்டிங் கார்டுக்கு வெளிப்பக்கம் ஒரு ஷீட், உள்பக்கம் ஒரு ஷீட், 2 ஷீட் தேவைப்படும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே நம்ம என்ன கலர் ஒட்ட போகிறோமோ அந்த ஷீட்டை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வரைஞ்சி எடுத்துக்கணும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததும் அந்த பெருசாக இருக்கிற ஸ்டெப்போட லெஃப்ட் அண்ட் ரைட் எட்ஜு மட்டும் கட் பண்ணணும். நம்ம கட் பண்ணதுனால இப்போ நம்மளால் இதை ஃபோல்ட் பண்ண முடியும். இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே அந்த நம்ம மடக்கின தடம் எல்லாம் தெரியும், அதை உள் பக்கமாக மடக்கி விடுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உள்ளே ஃபோல்ட் பண்ணணும். இப்போ நம்ம சேம் தான் மீதி 2 ஸ்டெப்ஸ்க்கு ரிப்பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் நம்ம கட் பண்ணதுனால செகண்ட் ஸ்டெப் கட் பண்ணுறப்போ உள்ளே வந்து 2 ஃபோல்டிங் இருக்கும். நம்ம மேல் பக்கம் இருக்கிற ஃபோல்டிங் மட்டும்தான் ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணணுமோ அதே மாதிரி கட் பண்ணணும். பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இதே தான் நம்ம 3 ஸ்டெப்ஸ்க்கும் ரிப்பீட் பண்ணணும். 2 பக்கமும் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த பக்கம் மட்டும் வர ஸ்டெப்ஸ் அந்த பக்கமும் சேர்ந்து வரும். இப்போ இதில் 3 ஸ்டெப்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது முடிச்சதுக்கப்புறமா இது வந்து க்ரீட்டிங்கோட உள் பக்கம் வர ஷீட். அதனால் நம்ம அவுட்டரில் என்ன கலர் நம்ம எடுத்து வச்சுருக்கோமோ அந்த ஷீட்டை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட வெளிப்பக்கம் ஃபுல் பார்டர் லைன் மட்டும் நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டணும். இப்போ நான் அதெல்லாம் ஒட்டி முடிச்சிட்டேன். ஒட்டிட்டு அது காஞ்சதுக்கப்புறம் க்ரீட்டிங் கார்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்கள் இதை எந்த மாதிரினாலும் டெக்கரேட் பண்ணலாம். இப்போ நான் இதை வந்து ஒரு கேக் மாதிரி டெக்கரேட் பண்ண போகிறேன். அதுக்கு மீதி இருக்கிற என்கிட்ட இருக்கிற கலர் ஷீட்ஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒட்ட போகிறேன். ஒரு கேண்டில் கட் பண்ணி இப்போ ஒட்டுறேன். அப்புறம் கேக்கில் டிசைன்ஸ் வர்றதுக்கு பஞ்ச் பண்ணி, இப்போ பஞ்ச் பண்ணால் சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் வரும்ல, அதில் எனக்கு பிடிச்ச கலர் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி அதை நான் கேக்கில் பார்டர் லைன் மாதிரி ஒட்ட போகிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு பஞ்ச் என்கிட்ட இருந்துச்சு, ஒரு மியூசிக் சிம்பிள் இருந்தது. அதையும் நான் யூஸ் பண்ணி அப்படியே கேக்கில் டிசைன்ஸ் ஒட்டுறேன். என்கிட்ட இருந்ததுனால நான் இதை யூஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கலர் ஷீட்ஸ் வேறு இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் பென் வச்சு இதில் ட்ராயிங் பண்ணலாம், க்ரையான்ஸ் வச்சு கலர் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதில் நான் கேக் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லைன்னா வேறு ஏதாவது கிஃப்ட் பாக்ஸ் இந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு மாதிரி கூட டிசைன் பண்ணி பாருங்கள். நன்றி.